இவனோட பவுலிங் ஆக்ஷனே சரியில்லை, ரொம்ப ஒல்லியா இருக்கான், ரொம்ப ஹைட்டா இருக்கான், பலராலும் விமர்சிக்கப்பட்ட ஒரு நபர். ஆஸ்திரேலியாவுக்கு 4 உலகக்கோப்பை வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இவரை பத்தி பார்க்கலாம், ஃபுல்லா பாருங்க. மிச்சல் ஸ்டார்க் 1919 ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறாரு. சின்ன வயசுல கில்கிரிஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணதை பார்த்துட்டு நானும் விக்கெட் கீப்பிங் பண்ணணுங்கிற ஆசை அவருக்கும் ஏற்படுது. ஆனா ஸ்டார்க் ரொம்ப ஹைட்டாவும் ஒல்லியாவும் இருந்தனால அவருடைய கோச் சொல்றாரு, நீ பவுலிங்ல போக்கஸ் பண்ணு, உனக்கு கீப்பிங் செட் ஆகாதுன்னு சொல்றாரு. ஸ்டார்க்கு ஆரம்பத்துல பவுலிங் போட பிடிக்கலைனாலும் பிற்காலத்துல தலை சிறந்த பவுலரா மாறுவார்னு அவருக்கே தெரியாது. 2010 ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட வாய்ப்பு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நிறைய பேர் இவரோட பாடியை பாரு, பவுலிங் ஆக்ஷன் கூட சரியில்லைன்னு சேன்வான் உட்பட இவரை தப்பா பேசுறாங்க. அதுல இருந்து 2014 வரைக்கும் பவுலிங்ல துல்லியமா போட தெரியலன்னு 4 வருஷமா விளையாட வாய்ப்பு கிடைக்கல. பவுலிங்ல தான் ப்ராப்ளம்னு பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் காயங்கள் ஏற்பட்டு அதை சரி செஞ்சு விளையாட வரதுக்கு பெரும் போராட்டம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி 2010 இருந்து 2025 வரைக்கும் காயங்கள் இருந்தாலும் 2015 அப்புறம் பல சாதனைகள் பண்றாரு. வேர்ல்டு கப்பை வின் பண்ண வச்சு 2015 2023 அதிக விக்கெட் எடுக்கிறாரு. 2019 வேர்ல்டு கப்பை வின் பண்ண வச்சு 27 விக்கெட் எடுக்கிறாரு. 2021 T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி 9 விக்கெட் எடுக்கிறாரு. 2025 ஆசஸ் கப்பை வின் பண்ணி